ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ உங்களுக்கு கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் கறி பண்ணி காட்ட போறேன். அதுக்கு நீளமா நறுக்கி வச்சிருக்கேன் கத்திரிக்காய். ஒரு இலுப்பச்சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. கொஞ்சம் கறிக்கு கொஞ்சம் கூடயே ஊத்தணும். ஏன்னா க நல்லா கத்திரிக்காய் கறி ஃப்ரை ஆகறதுக்காக கொஞ்சம் கூடயே ஊத்துங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா செவந்தோனே கடுகு போடுங்க. இல்லைன்னா கடுகு ஃபஸ்ட்டு போட்டா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அப்புறம் ஃப்ரை ஆகாத கடுகு கருகி போயிடும். கடுகு போட்ட உடனே நல்லா வெடிச்சோடனே கொஞ்சம் தேவையான ஜீரகம் போடுங்க. ஜீரகம் ஏன் போடணுன்னா டைஜஷனுக்கு நல்லது. அதனால் கொஞ்சம் ஜீரகம் போடுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நிலக்கடலை கொஞ்சம் சில பேர் போட மாட்டாங்க, நான் போடுவேன். நிலக்கடலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே புதினா சாதத்துக்கு பண்ணதுனால அதில் கொஞ்சம் நிலக்கடலை போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனோடனே இப்போ நீளமாக நறுக்கினேன் அந்த கத்திரிக்காவை அதில் போடுங்க. இது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய். ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்தியா போனால் இந்த கத்திரிக்காய் கறி அடிக்கடி பண்ணுவேன். இதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுட்டு சாம்பார் பொடி நான் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான சாம்பார் பொடியை போடுங்க. இது ஒருத்தருக்கு தான், கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் புளி கரைசல். இது கொஞ்சம் கலர் மாறாத இருக்கிறதுக்கும் கடுக்காத இருக்கிறதுக்கும் கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றணும். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வைங்க. இது நல்லா வெந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். உப்பு, இதுக்கு தேவையான உப்பை போடுங்க. இது ஃப்ரை ஆனோடனே இதில் சிம்மில் வச்சு நம்ம பேனை ஒரு தட்டை போட்டு மூடுவோம். இதை பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுது. இந்த சமயத்தில் கொஞ்சம் சாம்பார் பொடி முன்னாடி போட்டிருந்தேன்ல, அது போராது. இட்லி மிளகா பொடி கொஞ்சம் போட போகிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மிளகா பொடி மட்டும் வச்சு கத்திரிக்காய் கறியும் பண்ணலாம். அது ஒரு நாளைக்கு சொல்கிறேன் நான் எப்படி பண்ணணுன்னு. இதே மெத்தட் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க இட்லி மிளகா பொடி கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. இனிப்பு புளிப்பு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு 2 நாட்டு சர்க்கரை, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நாட்டு சர்க்கரை போட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காயும் போட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலையும் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான கத்திரிக்காய் கறி ரெடி. நீங்கள் இந்த மெத்தட்லேயே வெங்காயம் போட்டும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறமும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த கறி இன்னொரு கறி பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு கறி, அதையும் வேக விட்டு வச்சுருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.